வணக்கம் ஆனந்தி. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, குடவாசல், நன்னீலம், மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறுவை அறுவடை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லானது மாவட்டம் முழுவதும் சுமார் 13 லட்சம் நெல் மூட்டைகள் ஆங்காங்கே நேரடி கொள்முதல் நிலையங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா திறந்தவெளி நெல் கொள்முதல் என்பது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து அதிகமாக காணப்படுகிறது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். என்றால் பாத்தீங்கன்னா நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை மாவட்ட நிர்வாகம் லாரிகள் மூலம் ஏற்றி செல்லப்படாததன் காரணமாக ஆங்காங்கே நேரடி நெல் கொள்முதல் நெல்முதல் அங்கங்கே தேங்கியுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மூலங்குடி, புழுதிக்குடி, அதே போல் பாத்தீங்கன்னா கண்கொடுத்த வனிதம், திருநைப்பேர், அதே போல் பெருகவாழ்ந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா சுமார் 13 லட்சம் நெல் மூட்டைகள் ஆங்காங்கே தேங்கி இருப்பதால் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்து கொண்டு வந்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். ஆங்காங்கே சாலைகளிலும் குவியலாக நெல்லை கொட்டி வைக்கக்கூடிய காட்சிதான் நிலை வருகிறது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தற்போது மழை என்பது அவ்வப்போது பெய்து வருவதால் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமலே இருந்து வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் பாத்தீங்கன்னா உடனடியாக விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரிகள் மூலமாக உடனடியாக ஏற்றிக்கொண்டு இருப்பு வைக்க வேண்டும். அவ்வாறு இருப்பு வைத்தால் மட்டுமே தான் மீதமுள்ள நெல்லை விவசாயிகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் ஓரளவுக்கு தான் தற்போது அறுவடை நடந்து வருகிறது. மேலும் இன்னும் ஒரு சில தினங்களில் மாவட்டம் முழுவதும் அறுவடை பணி என்பது அதிதீவிரமாக நடக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனந்தி.